Alhamdulillah. Salatu wassalamu ala Rasulillah Muhammad sallallahu alaihi wasallam ibn Abdullah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa la tulqu bi aydikum ila tahlukah. Sadaqallahu mawlana alim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam Al-la'anun la yakununa syuhada wala syifa'a yaumil qiyamah atau kama qala alaihi salatu wassalam. மதிப்புக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நோன்புல 2 பகுதியை கழிச்சிட்டோம். கடைசி பகுதியில் இருக்கிறோம். நோன்பு வாரதும் போறதும் மனுஷண்ட வாழ்க்கையில் உள்ள அப்படியே ஒரு சைக்கிளிங் மாதிரி ஆயிடுச்சு. கணவான்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நோன்பு பிடிச்சா உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நோன்பு பிடிச்சா நீங்க அல்லாஹ்க்கு பயமுள்ளவனா ஆகுவீங்கன்றான். ரெண்டும் பொறுமதியான 2 சைட். எப்ப ஒரு மனுஷனுக்கு பாவம் கூடுமோ, பாவம் கூடினவன் அல்லாஹ்க்கு பயமுள்ளவனா மாற மாட்டான். அல்லாஹ்வோட பயம் கூடினவன் பாவம் செய்ய மாட்டான். நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் நாங்கள் பிடிச்ச நோன்பு பார்த்தா 25, 30, 40, 45 நோன்பு வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறோம் தெரிஞ்சதுக்கு. எங்கட பாவங்கள் உடுப்படுதான்னு பார்த்தா பாவங்கள் உடுப்பட்டும் இல்லை. அல்லாட பயம் வந்திக்கான்னு பார்த்தா அல்லாட பயம் வந்தும் இல்லைண்டா நாங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்போ என்ற நோன்புக்கு என்ன ஆவிச்சு அப்படித்தானே. இப்போ பஜாரில், இந்த கண்டி பஜாரில் கடை ஒன்று போட்டு 10 வருஷம் வியாபாரம் பண்ணுறோம்னு வைங்களே. வியாபாரம் பண்ணின பார்த்தா நல்ல வியாபாரம் நடக்குது, வருஷம் முடியக்குள்ள கையில் சல்லி இல்லை. இது எப்படிக்கும் வியாபாரம் நடக்குது, சாமானத்தை கொண்டாந்து போடுறோம், வியாபாரம் நடக்குது. ஸ்டாக் டேக்கிங் எடுத்து பார்க்கல சல்லி இல்லைண்டா நடுவில் என்னமோ ஒரு ஊட்டப்பாட்டை நடந்தீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இதே போல தான் மேலானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட நோன்புகள் இன்றைக்கு ஆன்சர் இல்லாமல் போகிறதுக்கு பிரதான காரணங்கள் நாங்கள் சில விஷயங்களை செய்யாதது தான். ஒரு விஷயத்தை நான் சொல்றது பொருத்தமாக நினைக்கிறேன். பொதுவாக பாவங்களில் 2 ஜாதி பாவம் ஏகி. ஒன்று தெளிவ பாவம் என்று தெரிஞ்சது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை எல்லாரும் செய்யறது இல்லை. இப்போ பாருங்க, நாங்கள் குடிக்கிறா, அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லை. ஜினா செய்வாங்களா? இல்லை. அப்போ தூசணம் பேசுவாங்களாண்டா 90 விதமான மக்கள் இல்லை. அப்போ தொலாமை வைப்பாங்களான்னு சொன்னால் அநேகமான மக்கள் தொலாமை வைக்கிறது இல்லை. அப்போ தெளிவாக பாவம் என்றது பொதுவாக செஞ்சு படுறது குறவு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைனஹுமா உமூர் முஷ்தபிஹாத், இந்த நன்மைக்கும் பாவத்துக்கும் இடையில சில விஷயமேக்கு அது கிளியர் இல்லாத சில விஷயங்கள் சொன்னாங்க. லயாலமுன்னு கசீரும் மினன்னாஸ், மனிதர்களை நிறைய பேருக்கு அது பாவம் என்று தெரியா.
அதில் மக்கள் புரிந்துருவாங்க. விளங்குதா? கிளியராக ஹராமிட்டா நாங்கள் செய்ய மாட்டோம். சிலதிக்கும் நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. இது இது பாவம் மயக்குமான்னு கணக்கெடுக்கிறது. சில பேர் இல்லை இது பாவம் இல்லை இல்லை இது பாவம் மயக்காது கிளியர் இல்லை. சில பேர் ஈக்குமென்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி நிறைய பேருக்கு கிளியர் இல்லாத சில விஷயங்களுக்கும் தானே இதில் நிறைய பேர் பாவத்தில் புழுவாங்க. இதில் புழுந்தவங்க இவங்களும் பேர்த்து கடைசியில் ஹராத்தில் சேருவாங்க. நான் சொல்ற விலங்குதான் என்னன்னு பாப்பா. பாவம் இது செய்யப்படாது என்று நாங்கள் யாரும் செய்யறது இல்லை. இது எல்லாரும் செய்ய மாட்டான். பாவம்னு தெளிவாக செஞ்சதை எல்லாரும் செய்யறதில்லை. சிலதிக்கும் பாவம் என்று தெரியா நாங்கள் பாவம் என்று நினைக்கல மாச்சான். இது பாவம் என்று யாரு நினைச்சு பார்த்த என்ன நினைச்சு சொல்லிக்கொண்டு இப்போ இதுல விழுறவங்க கூடையாம். எங்களோட பழைய மஹல்லாவே 15 வருஷத்துக்கு மேலே வாராய்க்குமே அது சுற்றி நாங்கள் கிளியர் இல்லாத 2 பாவத்தை மட்டும் செல்லுவோம் பார்ப்போம். ஒன்று ஆண்களோட பகுதியில் நாங்கள் பாவமாக கணக்கெடுக்காத சில விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான், நான் ஒரு முஸ்லீமாவே வாழ்றனாண்டு நான் கொஞ்சம் என் சைடை ரிட்டர்ன் பார்க்கணும். எனக்கு நான் கேள்வி கேட்டு பார்க்கறது. ஒருத்தருக்கு நான் ஒரு முஸ்லீம் இல்லையா, எங்கட பாசையில் சொன்னா அடே நான் ஒரு சோனவன் இல்லையா, நான் இப்படி செய்யப்படாதே என்ற நினைவு வர இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனை அல்லாஹ் திருத்த மாட்டான். விளங்குதா? ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய போக்கல நான் ஒரு முஸ்லீம் அப்பா என்று நினைவு வரணுமா. அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ ஆமில ஸாலிஹன் ஃபகால இன்னனி மினல் முஸ்லிமீன். பேச்சில் நல்ல பசுந்தான பேச்சு ஏ தெரியுமா, ஒருத்தர் நல்ல அமல் செஞ்சு கொண்டு மக்களுக்கும் தாவத் கொடுத்து கொண்டு நான் ஒரு முஸ்லீம் அப்பா என்று சொல்றாரு. இதை விட அழகான பேச்சு எது என்று அல்லாஹ் கேட்கிறார். அமல் செய்கிற, மற்றவங்களுக்கு மெத்தி வைக்கிற, நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஆக சின்ன கேட்டகரியை பார்ப்போம். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் என்று பிள்ளைகள் மனசாட்சி தொட்டு கேளுங்க. உங்களுக்கு எத்தனை தடவை மனசில் வந்திருக்குது, அடே நான் இப்படி இருக்கிற ஒரு நல்லம் இல்லை, ஒரு முஸ்லீம் மாதிரி நான் நடந்து கொள்றேன் இல்லை, நான் ஒரு முஸ்லீமாக என் உடுப்பு இல்லை, என் ஹெசிரியும் நான் நடக்கிற முறைகள் முஸ்லீம் மாதிரி இல்லை, நான் ஒரு முஸ்லீமாய் நடந்து கொள்ளணும் என்று எங்களோட எத்தனை பேரோட மனசில் வந்திருக்கிறேன். இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி என்ன நினைக்கிறேன், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மாற்று மதத்தில் ஒரு சகோதரர் ஒரு நூல் எடுத்து கெட்டுறாரு. ஒரு நூல் எடுத்து கெட்டுறாரு. அது அவங்களோட மத அனுஷ்டானங்களை மட்டும் கெட்டுறேன்டா அதை ஒரு முஸ்லீம் செய்வது ஹராம் என்றாங்க. முஸ்லீம் செய்வது ஹராம். ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மத அனுஷ்டானங்கள் இருக்கும். அதில் பொதுவாக சில மதங்களில் கையில் இல்லாட்டி இந்த மேலே க்ராஸ் பண்ணி தோலில் ஒரு நூல் ஒன்று போடுவாங்க. பொதுவாக அந்த நெருப்பு வணங்குற சார்ந்தவர்கள் அந்த இதை செஞ்சாங்க. இப்போ ஈரானில், இந்தியாவில் அந்த நூல் ஒன்று போடுவாங்க.
இப்போ இது மதத்தில் அவங்களோட மத சார்பான ஒரு விஷயமாக இருந்தால் அதை நாங்கள் சும்மா போட்டாலும் ஹராம். ஏன் தெரியுமா? அது ஒரு முஸ்லீம் செய்கிற வேலை இல்லை. அது ஒரு முஸ்லீம் செய்கிற வேலை இல்லை. அன்பார்ந்த வாலிபர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் எப்படி எங்களோட நடத்தை எப்படி இருக்கிற? நாங்கள் ஏதாவது செய்யக்குள்ள அடே இது நான் ஒரு முஸ்லீம் செய்கிற வேலை இல்லைன்னு எங்களை எத்தனை பேருக்கு நினைவு வருது? இப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க, அம்மா அதில் என்ன சரி மொத்தம் பாருக்கு போனான்டா எவ்வளோ கவலை வரும். அடி நான் முஸ்லீம் மொத்தம் பாருக்கு போகிறான் நினைவு வரத்தானே ஒன்றும் என்ன நினைப்பீங்க? அது பெருசே. அல் ஹலால் பையனும் ஹராம் பையன் நான் நேரத்தை அது ஹராம்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் கிளியர் இல்லாத மட்டும் பார்த்தோமேண்டா, ஒரு பஜார் 4 பேர் போகிறாங்க வாராங்க, மாற்று மத சகோதரர்கள் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுத்தாங்க, நின்று கொண்டு பிஸ்டர் அடித்தாங்க, போகிறாங்க. நானும் வாரேன், நின்று கொண்டு 2 பொட்டில் எடுத்துக்கொண்டு கட 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 கடன் குடிக்கிறோம். எத்தனை பேர் யோசித்தோம் இது மாறு சாதி செய்கிற வேலை? இப்படியோட நின்று கொண்டு குடிக்கிறோமே, ஒரு முஸ்லீம் இப்படி குடிக்கிறது முறை இல்லைன்னு நினை வஞ்சான்னு பாருங்க. நாங்கள் கணக்கெடுக்காமல் போகிற இடம், நாங்கள் கணக்கெடுக்காமல் போகிற இடம். இந்த கேண்டியில் ஒரு டியூஷன் கிளாஸ் நடக்குது, வீடியோ கிளிப் பண்ணி பார்த்தேன். அந்த சார் முஸ்லீம்களோட நம்பிக்கையை பற்றி கிளாஸில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஜும்மா டைமில் போகிற அவர் சொல்கிறாரு, பாருங்க மத நம்பிக்கை உங்கள்கிட்ட எத்தனை பேருக்கு? இந்த முஸ்லீம் பிள்ளையில பாருங்கள் எவ்வளோ பொறுமதியான கிளாஸ் நடந்தாலும் ஜும்மா டைம்ன்றக்குள்ள அவங்களோட பாட்டில் போகிறாங்களே, ஜும்மான்றக்குள்ள அவங்களோட பாட்டில் போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்கூல்லையும் அவங்க ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க, தொலை போகிறாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸ் நடத்துகிறோம், அவங்களோட ஜும்மா டைமில் போகிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னு அவர் பேசுகிறாரு. இப்போ நான் பிள்ளைல உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஜும்மாக்கு டைமுக்கு போகிற மாதிரி இதே கெண்டிக்கு கிளாஸ் வரக்கூடிய பிள்ளைகள், இதே கெண்டியில் கிளாஸ் போகக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் தொழுகை மண்ணாக்கிட்டு வாரீங்க? நான் சொல்ற விளங்குதா? ஒரு புள்ள கவலைப்பட்டார், ஹசரத் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு ஜும்மாக்கு போகிறதுக்கு நான் டைம் கேட்டேன். கம்பெனியில் ஜும்மா தொலை போகிறதுக்கு கேட்கும் ஆசைனாராம். இல்லை அது தொழில் செய்கிறவங்க அப்படி போக தேவையில்லைண்டு. இல்லை சார், இல்லை சார் அனிவாரம் எங்கட மார்க்கத்தில் போனோம். போ அப்பா, இதுவரைக்கும் உனக்கு வாரத்துக்கு முந்தி எத்தனையோ முஸ்லீம் மேனேஜர்ஸ் மாதிரி இருந்தாங்க, யாருமே போகலண்டா. நான் சொல்கிற விளங்குதா? ஆனால் எத்தனையோ முஸ்லீம் மேனேஜர்ஸ் மாதிரி இருந்தாங்க, யாரும் போகல. நீ எந்த புதுசாக பேசுகிற? ஸ்ரீலங்காவில் உள்ள ஆகப்பெரிய ஹோட்டல், நான் பேரை சொல்லல, ஒரு ஆகப்பெரிய ஹோட்டல் உண்டு. அதில் வேலை செய்ய புள்ள கால் பண்ணி கேட்குறாரு, ஹசரத் நான் ஜும்மாக்கு தொலை போக கேட்டேன், 5 ஸ்டார் ஸ்டாண்டர்டில் உள்ள ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன், 3 ஸ்டார் இல்லாட்டி 5 ஸ்டார் ஸ்டாண்டர்ட் உள்ள ஹோட்டல். கேட்டிக்காரு பேத்து நான் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொலை போகணும். அவர் காட்டினாராம் அதே ஹோட்டலில் இருக்கிற ஒரு 3-4 முஸ்லீம்களை காட்டி, தே ஆல்சோ முஸ்லீம்ஸ், அவங்களும் முஸ்லீம்கள், நீ புதியவர், அவங்க பல வருஷமாக இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் அப்படி கேட்கல, நீ சும்மா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகாதேண்டா. நான் சொல்கிறவா விளங்குறவா? உங்களுக்கு சில விஷயங்களில் எங்களுக்கு முஸ்லீம் என்று நினைவு வர இல்லைண்டா அந்த இடத்துக்கு புறவைக்கு வர ஒரு முஸ்லீமுக்கு பாதிக்கப்படுது, புறவைக்கு வர முஸ்லீமுக்கு பாதிக்கப்படுது. எங்களுக்கு இந்த நினைவு எத்தனை பேருக்கு வருதுன்னு யோசிங்க. நான் லேசா ஒரு உதாரணத்தை கேட்குறேன். ஃபர்ல் இல்லை, அதுதான் சார் ஃபர்லு ஹராத்த பேசல. இப்போ பெருநாளைக்கு எல்லாரும் உடுப்பெடுக்க செலக்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க,
வரக்கொலையும் பார்த்தா ஃபுல் பஜார் ரஷ் ஆகி மாஷால்லா நல்ல எல்லாம் தந்தா பெண்ணாளிக்கு கொடுக்குற ஹராம் இல்லை நல்லா உடுக்க வேண்டிய வானமெண்டல்ல இடையில சொல்லிக்கொள்ளணும் மாப்பிள்ளமாரும் கொஞ்சம் கவனிங்க பெண்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க உடுப்பெடுக்கிறத ஒரே டைமில் போய்த்து எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல எங்கட பொம்பளைகிட்ட ஒரு பரம்பரை எங்கட முஸ்லீம்கள்ட்ட ஒரு பழக்கம் மேய்க்கிய உடுப்பெடுக்கிறதுக்கு 3 தடவை போவாங்க முதலாவது உடுப்பு பார்க்க போற அடி கண்டியில் இந்த பையனும் புதிய கடை ஒன்று திறந்துக்கலாம் எனக்கு தெரியா நான் வளமே பேத்து பார்த்தா பெண்ணும் பெரிய பில்டிங் உண்டு அப்படி சாமணுமாமே என்ற இன்னொருத்த இல்லாடி சொல்கிறேன் நான் டிக்டாக்ல பார்த்தேன் டிக்டாக்ல ஏதாவது ஒன்றில் பார்த்தேன்ற இப்போ அப்படியா போகணுமே என்று போகிறேன் அப்படி ஆட்டோனில் ஏறியாச்சு நானா கொஞ்சம் வாங்கலே ஹராமா ஹலாலா மஹரமா ஒன்றும் இல்லை நான் அவன் கோணம் ஏறி போகிறதான் நோம்புல சில விஷயம் தெளிவாக விளங்கிக்கோங்க நோம்பு மாதம் தனியாக போகிறது ஹலாலான மாதம் இல்லை நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தாலும் மஹ்ரமானவங்களோட போகணும் ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தாலும் மஹ்ரமானவங்களாக போகணும் நீங்கள் தராவி தொழுகைக்காக இருந்தாலும் ஹஜ்ரத்மார் நிர்வாகம் கோச்சிக்கொள்ளவானோம் தெளிவுபடுத்துங்க தராவி தொழுகைக்காக இருந்தாலும் பள்ளிவாசல்கள் கிட்ட இருக்குது நீங்கள் ஒரு ஜமாஅத் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து வாரீங்க அது பிரச்சனை இல்லை மூத்த பொம்பளைகளோட வாரது அப்படி இல்லைண்டா தட்ட தனிய ஒரு பொம்பளை நீங்கள் பள்ளிக்கு வந்தாலும் ஹராம் தான் நம்மளோட ஊரில் செல்லிப்பட்டிக்கோ தெரியாது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கியாமுல்லைல் தொழுவர் நடந்த ஒரு பள்ளியில் கியாமுல்லைல் தட்டத்தனியே வார பள்ளிக்கு குறைஞ்சது ஒரு புள்ளி ஒண்டையாவது கூட்டிட்டு வரணும் வந்து வந்து பார்த்தா 2 பேர் வாராங்க 2 பேர் கூட்டாளிமார் வாராங்க வந்துட்டு இவர் என்னமா சொல்லிக்கிற மச்சான் நான் இன்னைக்கு கொஞ்சம் பள்ளியில் வர லேட் ஆகும் நீ வைஃபை அங்கே இறக்கிறே எங்கே வீட்டில் கொஞ்சம் இறக்கிறிய அம்ப யாழுவோ அம்ப கேட்டி அரங்கியா எச்சராய் அம்ப யாழுவோ ஸ்ரீலங்காலே சவுத் ஆப்பிரிக்கா செல்லல கூட்டாளி என்றது வேற மாப்பிள்ளையோட கூட்டாளிக்கு பொண்டாட்டி கூட்டாளி இல்லை இவர் கால் பண்ணி தம்பி எங்கட வீட்டில் ரெடி ஆகிக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே கூட போய்த்து பேராதண்ணி ரோட்டில் ஏதாவது ஒரு கடைசியில் கொஞ்சம் இந்த உடுப்பெடுக்க போன கொஞ்சம் பேர்த்த விட்டுட்டு வாங்கலே நோம்புல இவர்களுக்கு எல்லாம் ஹலால் ஆகுற கடைசியில் இவர் பள்ளியில் இவர் ட்ரஸ்டி எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து போக்கல வீட்டுக்கு போனால் கணக்கு வழக்கு இல்லை அவன் வேனில் வீட்டில் இறக்காம அப்படியே தூங்கிட்டு போயிட்டு நோம்புல கடைசி 10ல் போய் நான் என்ன தெரியுமா சொல்றேன் தனிமேல தனிய பயணம் போறவங்க நடத்த கெட்ட பொம்பளைன்னு பேசல அல்லாஹ் பாதுகாக்கணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளவானோம் தனிய போறவங்க எல்லாம் நடத்த கெட்டவள்னு சொல்லல அல்லாஹ் பாதுகாக்கணும் தனிய போறதுக்கு இஸ்லாத்துல விடம் இல்லைன்னு சொல்லுறேன் நான் சில விலங்குதான் என்னன்னு தனிய போறதுக்கு இஸ்லாத்துல விடம் இல்லை நீங்க எவ்வளோ தான் பத்தினியாக இருந்தாலும் இஸ்லாம் வானமெண்டா வானந்தான் இஸ்லாம் வானமெண்டா வானந்தான் உடுப்பெடுக்க அப்படியே ஒரு பயணம் போற பார்த்துட்டு வந்து அடி நானும் பேத்து பார்த்தனே அப்படி சாமான் வந்திக்கிறேன் இப்படி சாமான் வந்து இடையில பிள்ளைகளுக்கு இறந்தாரி பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொள்றேன் இந்த டைம்ல இதுதானே மெயின் இந்த டைம்ல இதுதான் மெயினா போற பஜார்ல உள்ளவங்க எல்லாம் கடைக்காரெல்லாம் பார்த்தாங்க சாமனத்தை சீசனு கொண்டாந்து இறக்கி லொஸ்டாவே இல்லாது ரிட்டர்னாகவே இல்லாது முந்தி கடையில் எப்படியே கொண்டாடுற இப்போ பெருநாள் சீசன் வைங்களே ஆம்பளைல் போடுற டிஷர்ட் ஜென்ஸ்ட 50 செட் கொண்டா லேடிஸ்ட ஒரு 20 செட் கொண்டா ஜென்ஸ்ட
பாட்டமோ அந்த ட்ரௌசரோ ஏதோ ஒன்று அதில் ஒரு 25 செட் கொண்டா, லேடிஸில் 15, எல்லாம் லேடிஸ் ஜென்ஸ்ன்னு கொண்டாடுறார். சமார வேலை சில நேரத்துக்கு என்ன ஆகுது தெரியுமா, லேடிஸ்ட ஃபுல் சேல் ஆகிக்கும், ஜென்ஸ்ட பேலன்ஸ் ஆகிடும். ஜென்ஸ்ட என்னதுக்கு சேல் ஆகிக்கும், லேடிஸை பேலன்ஸ் ஆகிடும். பெருநாள் முடிஞ்சு பேத்து தாத்தா நல்ல கலச நீக்கி எடுங்களே ஏண்டா அது பழைய மாடல் இல்லையா. இவங்கள்ட்ட பேத்து தம்பி நல்ல பொட்டம் வந்திக்குதே, டிஷர்ட் வந்திக்கே, அது பழைய மாடல்ண்டா கடைக்காரன் வச்சு பாடிக்கொண்டிருக்கணும். நீங்கள் பஜார்ன்றதால நான் செல்ற விலங்கு ஈக்குமே நினைக்கணும். அப்படிதான் நடக்கிறேன். என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு பேர் போன 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்து யூனிசெக்ஸ், அப்படிதான் வந்து இப்ப யூனிசெக்ஸ் கடையில் ஒருமிக்கே தான் அடுக்கி வச்சுக்கிறேன். போ நானா பைக்கல்ஸ் நீக்கா ஓ மந்தைக்கு எடுத்துட்டு போங்க தங்கச்சி, இன்னொத்தம் வார ஐயா பொட்டமுனாத்தின்னு வர ஓ போது அரங்கன்ற, ஆம்பளைக்கு மாத்தான் விற்கிற, பொம்பளைக்கு மாத்தான் விற்கிற. பாருங்க நிறைய பேரை சாய போடையில பொட்டம் அடிச்சுட்டு பொம்பளைகளுக்கு நாங்கள் இளந்தாரை காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் குழந்தை பிள்ளைகளுக்கு அணையாட சுத்துறதுக்கு தான் சின்ன பூ போட்டது, சின்ன செக் போட்டது, சீத்தை போட வேலை வரும் இல்லையா. மெட்டீரியலை மாற்றி இப்போ நீங்கள் குனிஞ்சு பார்த்து சொல்லி வேலை இல்லை சரியா. மெட்டீரியலை மாற்றி சின்ன பூ போட்டதில், சின்ன செக் போட்டதில் பொட்டமாக போட்டுட்டு வராங்க. பொம்பளையில் வந்து பார்க்குற நல்லா இல்லையா. சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போன நேரம் ஒரு உங்களுமா இளந்தாரி புள்ளி தான் ஓணமெண்டு குழம்பினானோ ஜோக்கு குழம்பினானோ தெரியா வந்தான் லேடிஸ் செக்ஷனுக்கு. நானும் பேத்திக்கிறேன். அப்படி வந்து பார்த்தேன், ஒரு 7 எடுத்து முடிஞ்ச வயசாயிக்கும். ஒரு பாவை பார்த்துட்டு அடியே என்னடி நாங்கள் போட்ட எல்லாத்தையும் இஞ்ச தொங்க போட்டு வச்சுக்கிறாள், அப்போ நாங்கள் நான் சல்வாரியா உடுக்கிறேன்னு கேட்குறா. என்ன தெரியுமா நடந்துச்சு, பிஸ்னஸ் என்றதுக்காக வேண்டி யூனிசெக்ஸ் என்ற பேரை போட்டாங்க. ஆம்பளை முடுங்க பொம்பளை முடுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது ஹராமா? ஹராம் இல்லை. இது ஹராமா? ஹராம் இல்லை. ஆனா விளங்கி கொள்ளணும், நீங்க இந்த உடுப்பு உடுக்கிறது இது உங்களோட அவுரத்துடைய நிலைமை என்னன்றதை விளங்கி கொள்ளணும். இதான் நான் சொல்ல வரேன். ஹராமலாவது தெரியும், மெட்டீரியல் ஆம்பளை மெட்டீரியல்ல பொம்பளை கொடுக்கலுமா? இல்லை, ஹராம் இல்லை. ஆனா அந்த புடவையில நீங்க பொட்டமெண்ட் போட்டுட்டு போக்கல எவ்வளோ அசிங்கமாய்க்கு தெரியுமா? அவுரத் ஒழுங்க மறைக்கப்படுதா? இது ஹராம். இதுதான் சொல்லவா, இதுதான் சொல்லவா. கணித்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சீசனுக்கு அப்படி ஒன்று ஆகுற. ஒரு பயணம் போனாச்சு, இது சப்ஜெக்டுக்கு இல்லை, ஜும்லா மோத்தரில்லா இடையில இந்த ட்ரெஸ் கோட் வந்ததால செல்றேன். ஒரு பயணம் போனாச்சு, பேத்த எல்லாம் பார்த்துட்டு வந்து போனாச்சு. இது என்னத்துக்கு? உடுப்பு பார்க்க. 2வது பயணம் என்னத்துக்கு வார? உடுப்பு வாங்க. எல்லா மாப்பிள்ளமாருக்கு அனுபவம் வைக்கும். 2வது பயணம் உடுப்பு வாங்க வார. 3வது பயணம் வார என்னத்துக்கு ஆச்சு? உடுப்பு மாத்த. உடுப்பு மாத்த எல்லாத்தையும் கொண்டாந்த பிறகு அடி இதை விட இந்த பச்சை மாடல் நல்லா இருந்துச்சு. பச்சையா? அப்படியா? அல்லாவே நான் கவனிக்கல. சரி சரி, எனக்கும் கொஞ்சம் மாற்றி கொண்டா நல்லமாய் விளங்குது. மற்றவளும் சொல்ற எனக்கும் கொஞ்சம் இருக்கம் மாதிரி. 3வது தடவை வர உடுப்பு மாத்த. அந்த ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் கொடுக்குற மாதிரி, காவல் சாப்பாடுக்கு முந்தி உண்டு, பவல் சாப்பாடு பிந்தி உண்டு, ராவு சாப்பாடு. இது வானம். கண் நல்லா விளங்குது தானே. ஒருமிக்கே போங்க, எத்தனை மணித்தியாலும் போனாலும் கவல்ல, ஒழுங்கா பார்ப்போம், எடுத்துட்டு வந்து ஊருக்கு சேரும். இதை கொஞ்சம் தலைக்கெடு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதில் ஒரு விஷயம்
எங்களுக்கு தெரியாமல் தடமாறக்கூடிய ஒரு விஷயம்தான் நிறைய பொம்பளை பிள்ளைகள் இப்போ ஒரு 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 என்னது எடிக்காய் கொண்டு வராங்க. எல்லாருமே பட்டர்ஃப்ளை கலர் கொடுக்குற பொம்பளை பிள்ளைகள், எல்லாரும் பிங்க் கலர், எல்லாரும் ரெயின்போ கலர், எல்லாத்தோட உடுப்புலையும் ரெயின்போ மார்க் கொண்டிருக்கிற. இங்க பிறந்திருக்கிற பெல்பத் கொரியால, கொழும்புல கொரியான்ற என்னன்னு தெரியும் தானே? கொழும்பு போனவங்களும் தெரியும். கொழும்புல கொரியான்றது நாங்கள் பெல்பத் ஏரியாவுக்கு. இவள் பிறந்திருக்கிற கொழும்பு கொரியால கொண்ட வெட்டுற கொரியன் ஸ்டைல். அப்படியே ஒரு கட்டு போட்டு இப்போ தமிழ் பேசி முடிஞ்சு, சிங்களம் பேசி முடிஞ்சு, இங்கிலீஷ் பேசி முடிஞ்சு, இப்போ என்ன பேசுகிற குட்டியல்? கொரியன் பாச ஹாய் கொயிங் கொயிங்கன்ற. ஒவ்வொரு பொம்பளையும் தாய்மார்கள் நான் சொல்கிறத கவனிங்க. நாங்கள் சும்மா வந்து பேசுகிறல்ல, நாள் கணக்கில், கிழமை கணக்கில், சில கட்டத்தில் வருஷ கணக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். ஒரு பாவம் நடக்கிறதுக்கு முன்னால் பெற்றார்களுக்கு நாங்கள் சில பாயிண்ட்ஸை தாரோம், பிள்ளைய பாதுகாத்துக்கோங்க. சும்மா பேசுறதில்லை. எல்லா குட்டிகளும் கொரியன் ஸ்டைல் கொண்ட வெட்டியாச்சு. அந்த கொரியன் ஸ்டைலுக்கே கையில் ஒரு பாட்டி துண்டு போட்டாச்சு. எல்லாமே கொரியன் ஸ்டைல். இப்போ கொரியா பாட்டும் கேட்குறாங்களாம் ஜாதி. அதில் எங்கட கிழடுகள் சிங்கள நாடகம் பார்த்தாச்சு, தமிழ் நாடகம் பார்த்தாச்சு, ஹிந்தி நாடகம் பார்த்தாச்சு, இப்போ கொரியா நாடகம் பார்க்குறாங்களாம். இவங்களோட முனுக்கூட்டு பின்கூட்டுலாம் கொரியாக்காரன் நடிக்கிறான். பாப்பா கொரியாங்காரனா இல்லாட்டி இந்த உமா கொரியாக்காரியா? எல்லாத்துக்கும் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ஃபேமஸான இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பாலர்னு சொல்கிறதாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபேமஸான 7 பேர் இருக்கிற. யாரு? பிடிஎஸ். அந்த ஒருத்தர் சும்மா சொல்கிறான் வாயால. பிடிஎஸ், பிடிஎஸ் ஆர்மி, பிடிஎஸ் இவன் நிறைய பேரெல்லாம் போட்டுக்கணும். பிடிஎஸ் ஃபோர்ஸஸ். ஸ்கூலில் பொம்பளை பிள்ளைகள் வாட்ஸ்அப்பில் பேசின கிளிப்புகள் வெளியே வருது. எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? அடி அப்படி பசங்க ஐக்கிறான் இல்லையாடி, எங்களுக்கு எங்கடி அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க பார்க்குற? அடி விளங்கிக்கோங்கடி, அவனெல்லாம் ஆம்பளை இல்லடி, கேஸ் பாரோம். அவங்கள நான் மட்டம் தட்டி பேசல, எல்லாம் பாதுகாக்கணும். அவங்க கிட்டத்தட்ட இல்லை 30 வயசு தாண்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாரும் கல்யாணம் முடிச்சும் இல்லை. நான் படிச்சுட்டு பேசுறேன். அவங்க யாரும் கல்யாணம் முடிச்சும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கவும் மேல ரூல்ஸும் இல்லை. தேர் ஆர் ஸ்லேவ்ஸ். கொரியால சில மியூசிக்கல் குரூப்ஸ் என்ன செய்யறாங்க, சில பேர் எடுக்கிற இந்த ரெஸ்லிங்க்கு எடுக்கிற வருவாங்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல்ல தும் போச்சு. பேசின கேட்கும் மைக்குமே. சரி, நீங்கள் சைலன்ஸாக கேட்க தானேப்பா? ரைட். நான் என்ன தெரியுமா சொல்லுறேன், அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரெஸ்ட்லஸ் மாற வாங்குற பெரிய பெரிய கம்பெனிகள் வாங்கும். அந்த ஃபீல்டில் உள்ளவங்க நீங்கள் ரெஸ்லிங்கில் பார்ப்பீங்க, சில பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க, செயின் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவன் ஓடுவான். அப்போ ஸ்டேஜுக்கு வந்து சரி ஓடுறேன்டா என்ன அர்த்தம்? சில ரெஸ்லிங்கில் சில பிளேயர்ஸ் மாதிரி வருவாங்க, பெரிய கட்ஸில் வந்துட்டு ஸ்டேஜில் எதிர்கட்சியில் யார் வாரேன்னு பார்த்துட்டு இறங்கி ஓடுவாங்க. என்ன ரீசன் தெரியுமா? ரெஸ்லிங்னா 99% போய் அது வேற, சரியா? அது உண்மை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவனை கான்ட்ராக்டுக்கு எடுத்து வளர்க்குறவங்க யாரும் உனையோட ஃபைட்டிங்க்கு வாரேன்னு சொல்றது இல்லை. அங்கனிக்கு வந்து தான் பார்த்தா இவன் ஆண்டு இவன் ஓட்டுற. இதே மாதிரி நீங்க நல்லா தேடி பாருங்க, கொரியால இதே மாதிரி டீம் கான்ட்ராக்ட் பேசி எடுக்கிற, பெரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு எடுக்கிற. அவங்க அந்த கம்பெனியோட ரூல்ஸுக்கு அங்கே போகலாது. இப்படி போடப்பட்ட ஒரு டீம் தான் பிடிஎஸ்.
இது பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருக்குது இது. சைனாட சின்ன சின்ன சாமானங்கள் எல்லாம் அப்படி சேல் ஆகிட்டு வர எங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்களே, ஒரு சார் கேட்டாலாம், கிரேட் வால் ஆஃப் சைனா, சீன பெருஞ்சுவர் ஏன் உலக சாதனையில் நிற்கிறது சொல்லு பார்க்க. ஒரு டெலிவிஷன் சார், சைனாட ஐட்டமில் மிச்ச காலம் பாவிச்சது அது மட்டும்தான். சைனாட பொருள் வாங்கினத்தில் மிச்சங்காலம் உடையாமல் பாவிக்கிறது சைனாட செவர் மட்டும்தான் ஐக்குது. எல்லா இடத்துலையும் சைனாட பிஸ்னஸ் பேத்து கொண்டு இருக்குது. இப்போ கொரியா பார்க்குறாங்க, பிஸ்னஸுக்கு ஒரு துரும்பா போச்சு. இப்படி மியூசிக்கல் குரூப்பை போட்டு அப்படி கொண்டு வர ஒவ்வொரு சிஸ்டத்தை கொண்டாந்தாங்க. அதில் பிடிஎஸ் ஹிட்டாக விட்டு போன வருஷம் இல்லாட்டி முந்தின வருஷம் கொரியாவுக்கு பிடிஎஸ் டீம் அந்த அந்த குரூப்பை பார்க்குறதுக்கு வந்தவங்களோட டூரிஸ்ட் எண்ணிக்கை 32 லட்சத்துக்கு மேலே ஆகும். அவனோட நாட்டுக்கு பெரிய வருமானம். பிடிஎஸ் 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 போட்டு நிறைய சாமானம் சேல் ஆகுது. ட்ரெண்டிங் அப்படி தானே. இப்போ ராஜா, இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்ல என்னது டின்னர் செட்டில் சாப்பாடு ஹோட்டலில் வச்சா திம்பிங்களா? கண்டியில் ஹோட்டல் ஒன்று தருது இருந்தால் மன்னிச்சுவோங்க, செய்ய வலையில். உதாரணத்தை வைங்களே, கண்டியில் ஹோட்டல் ஒன்று திறந்துக்கிறானா எல்லாம் செரமிக் செட்டில். நான் விலையும் கேட்டுட்டு தான் வந்தேன். 34 32 பீசஸ் 25,000 ரூபா. பொம்பளைட பாசையில் சொன்னால் பியாங்கோப்பா செட், பொம்பளையோட பாசைன்னா அப்படி டைனிங் செட்டில் வச்சு சாப்பாடாம். அப்படியா? சாப்பாடு பார்சல் எவ்வளவாம்? 3000 ரூபாம். பைத்தியம் வேண்டாம், கோப்பையை தின்றா. நாங்கள் சொத்தை தானே தின்னு சொல்லுவீங்களா இல்லையா? இந்த செம்புகளோட நிலைமையை விளங்கி இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துல சட்டியில் சோறு கொடுக்குற. ஆனால் எங்கட உம்மம்மா தண்ணி சோறு தின்றதுடா. அப்படி பொட் ரைஸ் உட்காந்து செல்ஃபி அடிக்கிற, சட்டியில் கை போட்டு தின்றதுக்கு செல்ஃபி. பிளேட்டில் கொடுத்த சோறு 1000 ரூபா, சட்டியில் கொடுத்த சோறு 2000 ரூபா. ஏன் எடுக்கிறீங்க? இப்போ அப்படி தின்றது தான் கலர்ஸ். இது ஒரு சிஸ்டம். நான் இதை கொஞ்சம் தேடினு ஒரு இடத்துக்கு போனால், கொழும்போட்டு கொஞ்சம் தூரம் சைடு ஒன்றில் ஒரு 2 3 ஒரு 4 பிள்ளைகள் நினைக்கிறேன் கூட்டிட்டு அப்படியே போகல. ஐஸ்கிரீம் கடை ஒன்று டெய்லி காண்ற பேத்து ஐஸ்கிரீம் தின்ட்டு வர்றோமாட்டு பேத்து உட்காந்தாச்சு. மெனு எடுத்தா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம். கடைசியில் பார்த்தா பொட் ஐஸ்கிரீம் நின்றுச்சு. என்னடா பொட் ஐஸ்கிரீம், சட்டி ஐஸ்கிரீம்? அப்போ பிள்ளைகள் சொன்னாங்க, அதை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஆர்டர் பண்ணுமா. ரைட். என்ன திரும்ப கொண்டாந்தான்? சின்ன தயிர் சட்டிக்கே மண் சட்டி, அதில் இந்த சைஸ் ஒன்றில் ஐஸ்கிரீமை போட்டு கொண்டாந்தான். ஐஸ்கிரீம் 700 ரூபா. நான் கேட்ட சட்டிக்கு விலையா ஐஸ்கிரீமுக்கு விலையா? 1.5 லிட்டர் ஐஸ்கிரீம் ஃபுட் சிட்டிக்கு போனால் 1100 ரூபாய்க்கு வாங்கலும். சட்டி ஒன்று இந்த சட்டி சைஸ் சட்டியே 250 ரூபா. மண்ணில் சட்டியில் போட்டு இல்லை அந்த பொட்டில் போட்டு தாரத்துக்கு தானே அவ்வளோ வேலை. அப்போ நான் சொன்னேன், பொட்டையும் நான் எடுத்துகிட்டு போடுறேன்னு. பரவாயில்ல சிலத்தில். நான் சும்மா இப்போ நான் வெளியே வந்து அந்த ஊரில் அங்கே போயிச்ச பேர் இந்த சட்டி எங்கே தேடுறான்னு எவ்வளோ கோஸ்ட்டு பார்த்தா சட்டிக்கு செலவு வந்து 50 ரூபா தானா. பிள்ளைகள் நீங்கள் என்னத்துக்கு தெரியுமா மாட்டிக்கிற? ஒக்கோம எனவா தேவாலயம் மம்மத்தியானவா ஏவாலன்ற பழைய ஆட்கள் எல்லாரும் இப்போ ட்ரெண்டிங்கில் செய்கிறோம், நாங்களும் செய்கிறோம். விளங்குறா? இல்லாட்டிடா சல்லி கொடுத்து பிஞ்ச கல்சன் உடுக்கிறேன்டா. அதாராவது சல்லி கொடுத்து பிஞ்ச கல்சன் உடுக்கிறா. அப்பமாட்ட கேட்டு பாருங்களே, சாரத்தை வாங்கினா திறந்து பார்க்காம கொண்டாடல. ஏன் ஹாஜி தச்சல இடையில கிடையில பிஞ்சு இருந்தா சல்லியா நியாயமே. அப்போ மாதிரி சாரம் எடுக்க போனா சாரத்தை திறந்து பார்த்துட்டு தான் வார. இவன் திறந்து பார்க்குற பிஞ்சு இருக்காது, பியாட்டி வாங்குறல்ல. ட்ரெண்டிங். நான் விஷயத்துக்கு வாரேன். சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட புள்ளையோட காப்பியை செக் பண்ணுங்க. பென்சில் பாக்ஸ், பேக்ஸ், தலைக்கு போடுற பூல் பேண்ட். ஆம்பளை பிள்ளைகள் தெரியாம நான் சொல்ற ஐட்டங்களை பெக், கிளிப், அதே போல பேங்கிள்ஸ், ரிங்,
யோசனை தான், இதெல்லாம் இவனும் போடுறாங்க, இப்போ செய்ய வழியில்லை. இந்த பொம்பளையில் போடுற ஐட்டங்கள் எல்லாம் உள்ளாடை உட்பட தெளிவாசன அசிங்கமாய்க்கும். எல்லாமே ஒரு பிங்க் கலருக்கும் ரெயின்போ கலருக்கும் ஒரு ஜாதி ஸ்டைலில் வார எல்லாம் பிடிஎஸ் பிடிஎஸ். பொம்பளை பிள்ளைகள் விளங்குங்க, இவங்களோட பர்சனல் இது எனக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு பேச ரைட்ஸும் இல்லை. ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளட்டும், ஐக்கிய நாட்டு சபை ஏற்றுக்கொள்ளட்டும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும், இந்தியா யாரும் ஏற்றுக்கொள்ளட்டும், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதது தான் LGBTQ ஓரின சேர்க்கையாளரின் சங்கம். ஷரியத்திலேலா பச்சை ஹராம். வயசாளி பொம்பளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தால் உம்மமார் கவனிங்க, நாங்க ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிக்கிற மாதிரி பொம்பளை பொம்பளை முடிச்சுக்கோ, ஆம்பளை ஆம்பளை முடிச்சுக்கோண்டு சட்ட ரீதியாக பெர்மிஷன் கேட்கிறவங்க தான் இந்த குரூப். அந்த LGBTQக்கு பகிரங்கமாக ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் குரூப் தான் BTS. வெக்கம் இல்லை எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபர்தாவை போட்டுக்கொண்டு ஹபாயம் போட்டுக்கொண்டு நானும் BTS ஃபேன் தாண்டி ஓடி உனக்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க தேவைப்படாது, பொண்ணு தான் பார்க்கணும். They are lesbians or gays. வெக்கம் இல்லையா? பிஹைண்ட் த சீன் என்ன போறன்னு விளங்காம நினைச்சுக்கிட்டு பாருங்க. உங்களோட தாத்தா தங்கச்சி மாட பேத்து பாருங்கடா வாப்பா. நீங்க இன்னமே தாத்தா தங்கச்சி மாட கிரீமை களவெடுத்து பூசி டைமை போக்குறத விட கொஞ்சம் பாருங்க, ஏண்ட தாத்தா என்னத்தை செய்யற, ஏண்ட தங்கச்சி என்ன செய்யறன்றத பாருங்க. பாப்பமாருக்கு விளங்காத வயசுல வயசானியானவங்களுக்கு தேடுங்க. நான் ஓப்பன் சோர்ஸை தான் தாரன். நான் டீப்பா பேசலாம், பேச எனக்கும் ரைட்ஸ் இல்லை. ஒருத்தோட பர்சனாலிட்டிக்கும் தனிப்பட்ட இது ஓப்பன் சோர்ஸ். நீங்க நெட்ல தேடுங்க, யூடியூப்ல அடிங்க, BTS போட்டு வேர்சஸோ இல்லாட்டி லைக் ஏதோ போட்டு LGBTQ அடிங்க. அதனால தான் அவங்களோட உடுப்புல எல்லாம் பிங்க் கலர், அதனால தான் அவங்களோட உடுப்பு எல்லாம் ரெயின்போ கலர். இன்னைக்கு ரெயின்போ கலர் வானவில் கலர் யாருக்கு உதாரணம்? ஓரின சேர்க்கையாளர்களின் அடையாள சின்னம். நான் ரகசியத்தை பேசல. ஆனா எங்கட குமர் புள்ளியோட பென்சில் பொட்டியில ஓரின சேர்க்கையாளர்களின் அடையாள சின்னம். வெக்கம் இல்லை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பிசினஸுக்காக வேண்டி இந்த உலகம் என்னென்னத்தையோ செஞ்சுட்டு இருக்குது. நாங்க மாட்டிக்கொள்ளாதீங்க. ஒவ்வொரு குமர் புள்ளையிலும் வெக்கப்படுங்க. வாட்ஸ்அப் குரூப் திறந்தீங்கிறாள். வாட்ஸ்அப் குரூப் என்னது? BTS ஃபேன்ஸ். ஃபேன் விலங்கு தொங்கி சுத்துற காலத்துக்கு BTS ஃபேன்ஸ். வெக்கம் இல்லை. அதை விட மட்டமா எனக்கு சபையில பேசலாது. ஒரு மூடிக்கொண்டு போற பொம்பளை புள்ள, ஒரு ஃபர்தா போட்டு ஷோல் ரேப் பண்ணி போற புள்ள, ஒரு முஸ்லீம் உம்மா பாப்பாக்கு பிறந்த புள்ள எப்படி செல்ற? சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்குறல்ல. ஹராத்த ஹராமா விளங்குவோம், சிலது ஹராம் ஹலால் இல்லாம புதுசா வார பிசினஸ்க்கு அவங்க போட்டுற, அதுக்காண்டி ட்ரெண்டிங்க்கு சில பேரை போட்டுற. அவங்களோட பிசினஸ் நடந்துரு. கொரியாவுக்கு பெரிய பிசினஸ், கொரியாவுக்கு பெரிய டூரிஸ்ட் நல்ல வருது. அவங்க எந்த அளவுக்கு ஆவிட்டாங்கன்னா முழு உலகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் சமூக சேவை நிறுவனங்களுக்கு டொனேஷன் பண்றாங்க. அவங்களோட தவறு இல்லை, அவங்க முஸ்லீம்கள் இல்லை, அவங்க முஸ்லீம்கள் இல்லை, அவங்க நிறைய சேவை செய்யறாங்க. நான் எங்கட சோனவத்தியல்கிட்ட கேட்கிறேன், உனக்கு என்ன கொழுப்பு? உனக்கு என்ன கொழுப்பு? யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் மனசு கெடுங்க. நான் இந்த சீசன்ல சொல்லிக் கொள்றது, இது இன்னும் ட்ரெஸ் கோட் இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு வரல. பெருசா சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் வருது. போடாதீங்க, வெக்கப்படுங்க. ஒரு பொம்பளை புள்ள யோசிச்சிங்களே,
ஹபாயை போட்டு ஷோல்டர் பண்ணி ஒரு லெஸ்பியன் அடையாளத்தை கையில போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? எவ்வளவு அசிங்கம்! ஆம்பளை பிள்ளைகளுக்கு இப்ப ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு எல்லாம் யோசனை தெரியுமா? எல்லாருமே எப்படி அஜர் எப்படி பேசிக்கொள்ளாங்களாம் தெரியுமா? என்னமோ அவங்க 7 பேர்ட்ட பேர் பாடம் மீந்தா இவங்களுக்கு கேள்வி கிடைக்கலாம சொர்க்கம் போற மாதிரி. உனக்கு யாவ தெரியுமா? நானும் எத்தனை பையனை பேரை பாடம் பார்க்க ட்ரை பண்ண எனக்கு வருதில்லை. அவன் என்னென்னமோ பேர் அவங்களோட பாச பேர் அடி உனக்கு அவர் தெரியுமா? கிளாஸ்ல நான் விசாரிச்சுட்டு பேசுறோம். பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. அடி அவரை தெரியுமா இவரை தெரியுமா? என்னமா 10 மலக்கு மாட்ட பேர் பாடம் மாதிரி. அவங்களோட பேர் பாடம் என்ற இவங்களுக்கு மதிப்பு மாதிரியா? இந்தியால 13 வயசு புள்ளைகள் 2 எந்த பணமும் கையில இல்ல. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சல்லி எடுத்துக்கொண்டு வீட்டிலேருந்து ஓடி வந்திருக்கிறார்கள் 2 பேர். கேஸ் போச்சு பெருசா இந்தியாவில், தமிழ்நாட்டில் நினைக்கல, இல்லாட்டி கேரளால பிடிச்சிட்டாங்க. என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டா கொரியாவுக்கு போயிட்டு பிடிஎஸ் பார்க்கணும். வந்த எருமைகளுக்கு கொரியா எங்கேக்கு இந்தியா எங்கேக்கே தெரியாது. ஆனா எடிக்கா வைக்கிற எப்படி என்று சொன்னா பேத்து பார்த்துருணும். எவ்வளவு அசிங்கம்! நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன்? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 10 டைம் சொன்னீங்க. நான் பயானை விட கையில் வளமையா டைமை வச்சு கொண்டிருக்கிறேன். மருந்தை இருந்தாலும் கூட கொடுத்தா தலை சுத்து வந்துடும் இல்லையா? சரி, ரைட். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, யுவதிகளே, ஒரு விஷயத்தை விளங்குங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செஞ்சான். நீங்க நிறைய பாருங்க, நான் உங்களுக்கு சோர்சஸ் தாரேன், ரெஃபரன்ஸோட தான் நான் பேசுறேன். நீங்க பாருங்க, நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற வேர்ட் டாக்டர்ஸ் மாதிரி தான் தெளிவா தெரியுமா இருக்கும். சைக்காட்ரிஸ்ட் மாதிரி இருக்கு எங்களுக்கு. நாங்க சைக்காட்ரிஸ்ட் மாரும் இல்லை, டாக்டர்ஸ் மாரும் இல்லை. படிச்சவங்கட ரிசர்ச் எடுத்து நாங்க பேசுறோம். அரபுல நக்கல் என்ற நாங்க பார்த்துட்டு புக்ஸை பார்த்துட்டு பேசுறோம். சைக்காட்ரிஸ்ட் மாதிரி ஆய்வு செஞ்சுட்டு பேசுறாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற வேர்டை பாருங்க. அதுல நிறைய ஆர்டிகல்ஸுக்கு புக்ஸுக்கு நான் தேடினதுக்கு ஒரு 4-5க்கு மேல கிடைச்சிச்சு. நீங்க தேடுங்க, நிறைய கிடைக்கும். இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, பொதுமக்களுக்கு பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தால், எங்கட மூளை இருக்குதானே நிறைய கெப்பாசிட்டி உள்ளதாம். நான் போன் பாசையிலே சொல்றேன். போன் எல்லாத்துக்கும் விளங்கும், விளையாச்சு அப்பாக்கு விளங்கும், பேரனுக்கு விளங்கும், அப்படித்தானே? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செல்வாங்கன்னா கையில் ஆக்சிஜனை போட்டு சேலைன்னா கையில் கொடுத்தாலும் மனு சரியான கவலையாம். டாக்டர் இதே கையில் ஊசியை மடிச்சா லேசேலியாண்டு இந்த கையால் அவன் ஃபோனை கிண்டி கொண்டிருக்கிறான். நான் பார்த்தேன் பேத்து கொழும்புல ஐசியூவில் இருந்துட்டு அடுத்த ஓடுக்கு போடுறேன். செகண்ட் ஸ்டெப் அவன்கிட்ட இந்த கையில் இன்ஜெக்ஷன் அடித்து பட்டையை போட்டு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டைக்கோ எல்லா இடத்துலையும் பட்டை போட்டு வச்சுக்கிறேன். அவனுக்கு எலும்போவே இல்லை. ஆனால் இந்த கையால் அவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன். அது சொல்லி ஃபோன் பாசையில் சொல்கிறேன். எங்களோட மூளையில் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு தெரியுமா? சைக்காட்ரிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்கிறாங்க. நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. புதுசாக ஏதாவது வரக்குள்ள ஒரு புதிய ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி சேவ் ஆகிக்கொள்ளும். விளங்குதா? இப்படி நீங்கள் ஃபோன்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ ஃபைல்ஸ் கூட அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் திறப்பீங்க இல்லையா? இதே போல் மூளை அந்த ஒரே மாதிரி மெச்சூர்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபைல்ஸுக்கும் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு செக்ஷனை திறந்து கொள்ளுமா. கோடான கோடி டேட்டாஸ் சேவ் பண்ணலும் எங்களோட மூளையிலன்றாங்க. அதுக்கு போகிறோம் அந்த மூளையில் ஓப்பன் பட்ட அந்த ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் எங்களோட உடம்புக்கு தேவையான மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தால் அந்த மூளை என்ன செய்யுமாம்? இந்த டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடம்பை அப்டேட் பண்ணுமா. நான் சொல்ற விளங்குதா? என்னது புள்ளையோட பாசையில் லேசா சொன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்றாங்க. இதில் அப்படியே நிறைய சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு காரணம் சொல்றாங்க,
அதிகமா பார்க்கிறது, பேசுறது, கேட்கிறது, கதைக்கிறது. அதாவது எங்களே நெருங்கி இருக்கிற சூழல் இந்த சேஞ்சை, இந்த அப்டேட்டை உண்டாக்கும். எனக்கு உண்மையில விலங்கல்ல தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்புறம் ஒருத்தர் நல்ல ஒரு உதாரணம் போட்டிருந்தார். அதுக்கு பொறுத்த நாங்கள் நீ டாக்டர்ஸ் மாறும், சைக்கட்ரிஸ்ட் மாறும் இல்லை. அப்போ அதுக்கு பொறுத்தான் எங்களுக்கு கிளியராக விலகு சென்னேன்டா நல்ல ஒரு உதாரணம் போட்டிருந்தார். சரி, இப்போ நான் எங்களுக்கு தெரிஞ்ச பாசையில சொல்கிறேனே, சப்ஜெக்ட் விளங்குச்சு தானே பாப்பா. இப்போ நான் விஷயத்தை உங்களோட பாசையில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 30-40 இளந்தாரி பிள்ளைகள் இருக்கிறீங்க. இதில் சில பேர் இப்போ நோடிச்சா காய போட்ட புடலங்க மாதிரி இப்போ காத்தடிச்சு அங்கே போகிற இஞ்சல போகிற சீவன் இல்லாமல் ஒரு ஜாதி வாக்கில் இருப்பாங்க. பாப்பாக்கு சரியான கவலை, உம்மாக்கு சரியான கவலை. எங்கட 2வது போட்டியே நல்ல உஜாடா. மூத்தவன் தான் பாவமான பாறை சீத்தப்படைய காய போட்ட மாதிரி எவ்வளோ தின்ன கொடுத்தாலும் கொடுக்குறானும் இல்லை. நேற்று ஸ்போர்ட் மீட்டுக்கு பேத்து தலை சுற்றி விழுந்துட்டான். அப்படியா? அவனோட ஜாதி சொக்கடையன் எங்கடா அப்படி தானே செல்ற, சொக்கடையம்மா இருக்கிறான்டா. இப்போ எப்படி செல்லக்கோள் நாங்கள் அடுத்து என்ன சொல்லுவோம்? ஒரு சரியான ஒருத்தர்கிட்ட கேட்டா, அதே சிம்பிள் கேஸ் தான், ஒரு ஜிம் சென்டருக்கு அனுப்பு, ஜிம் சென்டருக்கு அனுப்பு, இல்லாட்டி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கராட்டியோ குங்ஃபோ கிளாஸ் ஒன்றுக்கு போடு அனுப்புவோம். அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போ உதாரணம் ஒரு ஜிம் சென்டருக்கு போயிட்டான்னு வைங்க, சமூகத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். அவன் ஒரு கிழமை 2 கிழமை போக்கல அவனுக்கு கட்ஸ் வந்தே இருக்காது. ஆனால் அளவாங்கு புள்ளிங்கனமா வருவான். இப்படி தாத்தா பாத்தியா கட்ஸ தாத்தா தேடுற எங்கடாண்டு பாரு பாரு எல்லாம் வருது. எங்கட மாஸ்டர் கோச்சருக்கு சும்மா அப்படி வி ஷேப்புக்கு வந்துக்குது. தாத்தாக்கு என்னத்த தெரியும்? அப்படியா அப்படியாண்டு சும்மா இந்த நடையெல்லாம் மாறுது. நடக்குதா இல்லையா? ஆனா எங்கேயாவது ஒரு ஜிம் சென்டர்ல நீங்க இப்படித்தான் அளவாங்கு புழுங்கினமாய் நடக்கணும், அம்மியை இடுப்புல கெட்டமா இப்படி தான் போகணும் அப்படியெல்லாம் சொல்லித்தாரா? இல்ல இல்ல தானே. அதே போல கராட்டி கிளாஸ் போயிட்டாலும் அதே மாதிரி தான். எங்கேயாவது கராட்டி கிளாஸ் போற புள்ளைய ஒண்டியிருந்தா டக்குன்னு விலங்கு பொடியன் ஒண்டியிருந்தா சரியா சத்தமாய்க்கும். பேத்து பார்த்தா ஒரு கரப்பாத்தான் அடிக்க அந்த பாட்டு பாட்டு கொண்டு இருப்பாங்க. உம்மம்மா வந்து பார்த்துட்டு சும்மா போய செருப்படி சொக்க நடிச்சா செத்துரும். இவர் அதுக்கு கிங்கேரி மாயாக்கு அந்த சாரி என்னது சொல்றது டவுன் கிக், அப் கிக், சைட் கிக், ரவுண்ட் கிக் எல்லா கிக்கும் அடிப்பார். அது ஹைதராபாத்தில் கிறுக்க 2 போய் கொண்டே இருக்கும். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ஆனால் எந்த கராட்டி கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறல்ல, நீங்கள் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் கொஞ்சம் மேலே பட்டாலும் உருக்கி பார்க்குறேன். ஏய் என்ன விட்டுக்கொள்ள தான் பார்க்குறேன். ப்ரூஸ்லியோட பெரியப்பாவும் அப்படி இல்லையா? இப்போ இப்போ நான் சொல்றேன், இப்படி நடக்குதா இல்லையா பாப்பா? ரைட். இப்போ நான் சப்ஜெக்ட் வரேன். எந்த கராட்டி கிளாஸ்லையும் குங்ஃபு கிளாஸ்லையும் நீங்க இப்படி நடக்கணும், இப்படி கரப்பாத்தான் அடிக்கணும், இப்படி பள்ளி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன நடக்குதுண்டா, கிழமைக்கு 2 அவர் தான் போறாரு. அவர் முதலாவது பார்க்கிறார் அவரோட கோச்சர் அல்லது மாஸ்டரை. இதுமாய் எனக்கு வந்தா நல்லமேன்னு ஒரு நினைவு வருது, அதுக்குதான் செலக்ட் பண்றாரு. நீங்க எந்த மார்ஷல் ஆர்ட்ஸோ இந்த மாதிரி இடங்களை பாருங்க, ஜிம் சென்டர்ல நிறைய பாடி பில்டர் மாட்ட போட்டோ போட்டு வச்சுக்கும். பாப்பாரு யாரு ஜான் கிளாட் வேன் டாம், யாரு இது ஆர்னோல்ட், இவன் அது இது இவன் இது பார்த்து எப்படி அவனோட கட்ஸை பாருங்க. இதை பார்க்கல இவருக்கு ஆசை வருது. இப்ப இவர் பார்த்து அந்த மனசுக்கு ஆசை வருது. இவர்கிட்ட கோச்சர் செல்வார், இதை பாரு அவரும் நல்ல பாடி பில்டரா தான் இருப்பாரு, இதை பாரு இப்படி தூக்கினா அப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும். இந்த மூளை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணு, டேட்டாஸை கேப்சர் பண்ணும், எடுத்து 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 சேர்த்து ஒரு ஃபோல்டர் ஆகிடும். இப்போ இவர்கிட்ட மனசில் ஆசைன்னு வரும், நான் இதுமா ஒரு பாடி பில்டர் ஆகணும். இப்போ இவர்கிட்ட மூளை இவரை அப்டேட் பண்ணும். அதுக்கப்புறம் இவர் பாடி பில்டர் ஆவினாரோ இல்லையோ, இவர்கிட்ட மனசுல நான் ஒரு பாடி பில்டர் நினைவு. இதே போல தான் கராட்டி கிளாஸ் குங்ஃபு கிளாஸ் போனவங்க. இல்லாட்டி நான் சொல்ற விளங்குறேன் என்னாண்டு,
அவர் பார்க்கறது கேட்கறது அவருக்கு மோட்டிவ் பண்ற அந்த சூழல். கிழமையில் 5 நாள் வீட்டில் இருப்பாரு, 2 நாள் 2 ஹவர் போற கராட்டி கிளாஸ் அல்லது குங்ஃபு கிளாஸ் அல்லது பாடி பில்டிங் அவர்கிட்ட நட விட்டு அப்படியே மாத்துது தானே. இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் சொல்றாங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இதை நாங்க எங்களோட லைஃபுக்கு எடுத்து பார்ப்போம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பக்க ஜலீஸ்ன பக்கத்துல உட்கார்ற கூட்டாளி. அரபுல கூட்டாளிமாருக்கு நிறைய பேர் இருக்குது. ரஃபீக், கரீன், ஜலீஸ், சதீக், நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள். ஜலீஸ் என்றதை எந்நேரம் எங்களோட உட்கார்ற கூட்டாளி. சொன்னாங்க, நல்ல கூட்டாளி உனையோட ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளைய யோசிங்க. உனையோட உட்கார்ந்திருக்கிறவன் நல்லவனாக இருந்தால் ஒரு அத்தர் கஸ்தூரி வியாபாரியோடு உள்ளவன மாதிரி. கஸ்தூரி உனக்கு கிடைக்காட்டும் வாசம் படுமே இல்லை. உங்களோட உட்கார்ந்திருக்கிறவர் கெட்டவனாக இருந்தால் அது இரும்பு வேலை செய்யறவன் மாதிரி. கொல்லன் உனக்கு கறி படலாட்டியும் உனக்கு புகையாவது மேல படும். ஒவ்வொரு புள்ளையில யோசிங்க, உங்களையோட ஈக்கிற கூட்டாளி யாரு? எல்லாத்தையும் கூட்டாளி மார்த்தான் நாசமாக்கின, எல்லாரும் கூட்டாளி மார்த்தான் நல்லமாக்கின. ரசூலுல்லாஹ்க்கு இந்த கூட்டாளி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் தளர்ற நேரம் எல்லாம் துணைக்கு இருந்தாங்க. போர் பேட்டில் ஃபீல்ட் காலித் பின் வலீத் ரலியல்லாஹுனுக்கு துணையாக இருந்தது அபூ உபைதுல் ஜர்ராஹ். அவர் நல்ல கூட்டாளி அபூ உபைதுல் ஜர்ராஹ். உமர் ரலியல்லாஹுனுக்கும் துணையாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அடுத்த சைட்ல பாருங்க, உத்பா, ஷைபா, அங்க அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவங்க எல்லாமே கெட்டவனுக்கு கூட்டாளியா இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி தெரியுமா சொல்றான்? நல்ல கூட்டாளியும் கெட்ட கூட்டாளியும் அல்லாஹ் இப்படி காட்டுறான். கெட்ட கூட்டாளிக்கு அல்லாஹ் ஷைத்தான் என்றான். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நல்லடியார்கள் இடத்தில் சொன்னால் காலு ஆமன்னா, நாங்க மூமின்கள் வைஸா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், இவன்ட ஷைத்தான் வல்ட்ட போனா கெட்ட கூட்டாளிய சொன்னான். காலு இன்னமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன், நாங்க உங்களோட தான் இருக்கோம், நாங்க ஜோக்குக்கு செஞ்சேன்னு வாங்கலாம். இதுல ஒரு இஸ்திம்பாத் தான். உங்களோட கூட்டாளி கெட்ட கூட்டாளி என்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? முஸ்தஹ்சிஊன், மார்க்கம் சென்னா அந்த உணர்ச்சி உங்களுக்கு வராம அதை ஜோக்காக்கி போடுறானே, இவன் தான் கெட்ட கூட்டாளி. குர்ஆன் சொல்லுது. ஒரு பயம் பண்ணிட்டா அடே சும்மா போட்டு அவர் அப்படிதான் செல்வா, நீ சும்மா இவர் பயம், அடே இங்க பாரு நேற்று பயம் கேட்டு வந்து இவன் திருந்தி என்று அவனை கலட்டி எடுத்து, அதாவது மார்க்கத்தை இஸ்திஹ்ஸா பரிகாசமாக ஆக்கி அவனை கலட்டி எடுக்கிறவன் தானே கெட்ட கூட்டாளி. இப்ப யோசிங்க, ஏண்ட கூட்டாளி இல்ல, நான் யாரு? எங்களோட இருக்கிற தொடர்ந்து தொலை வந்துட்டா, எங்கடா அவனை காணும், இவன் பள்ளியில வாங்க சூஃபி வாங்க, அப்படி இவன் பள்ளியோடு இவனை பாரு இவன் அவுலியா விட்டான்டா. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுறான், நீ ஷைத்தான் என்று. ஒரு விஷயத்தை புள்ளைகள் விளைக்கோங்க, ஆம்பளை புள்ளையில பொம்பளை புள்ளையில. உலகத்துல சுயமா இயங்குறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எதுவுமே தந்தில்லை. நல்லா விளக்குங்க. ஓடி ஆடி சம்பாரிச்சு தொழில் செய்யறோம், ரிஸ்க். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க ஓடுங்க, ஆடுங்க, சம்பாரிங்க, எல்லாம் செய்யுங்க. அல்ஹக வ அப்கா, நீ சிரிக்கிறதும் அழுறதும் ஏண்ட கையிலன்றான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உங்களை சிரிக்க வைக்கிறதும் அழுவ வைக்கிறதும் ஏண்ட கையிலன்றான். கோடி கணக்கில் சல்லி இருக்கும், மனசுல அல்லாஹ் கவலையை போட்டாண்டு வைங்கல, என்ன சொல்லுவாங்க? என்ன பணம் இருந்து வேலை இல்லடா பாரு, நிலைமை எப்படி ஆவிருச்சு சொல்லுவாங்களா? இல்லை. அப்ப நான் ஏரியாவை செல்ல மாட்டேன். ஒரு தூர சைட்டுக்கு போனா பாவம் ஆயிருச்சு, நான் பார்க்க போல, மனசு கேட்கல. ஒரு பெரிய நல்ல லக்ஸரி ஊடண்ட கூலிக்கு எடுத்து வேலைக்கு மால் வச்சு உங்களேமா இளந்தாரி புள்ளையோண்டு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் வளர்த்து கொண்டிருக்கிறவர் தனிய.
நான் புள்ளைய பார்க்க போகல, வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், எனக்கு பாவமாயிடுச்சு. நான் சொல்ல விளங்குதா? லக்ஸரி ஊடோண்டா கூலிக்கு எடுத்து யாருக்காக வேண்டி? ஒரு பொடியனுக்காக வேண்டி. அந்த பொடியனை வீட்டில் வச்சு அந்த பொடியனுக்கு சமைச்சு குமைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு ஆளும் வச்சு பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் வச்சு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து ஒரு பொடியனை தனியாக வளர்க்குறாரு ஒரு ஹாஜியார். என்ன ரீசன் தெரியுமா? பொடியன் ட்ரக்ஸுக்கு அடிக்காவே, ஊரில் செல்லையெல்லாம் வெக்கம், ஏண்ட மவன் இப்படி ஏண்டா மானம் போயிடும். பாப்பமாருக்கு எவ்வளோ நெருப்பு, பாப்பமாருக்கு எவ்வளோ நெருப்பு. அவர் கீழே எத்தனையோ பேர் வேலையாம், கோடி கணக்கில் சல்லி. இவர்டா ஏற்கனவே நாட்டில் முக்காவாசி பேர் பொறாமலே தான் ஓடிட்டு இருப்பானு. 27க்கு வந்தாலும் பாருங்களேன், பொம்பளையில அடி பாத்தியா அடி பிபிய, ஓ அடி பூட்டு காப்பு போட்டுடி, அவளுக்கு தேவை அவளோட வயசுக்கு. அது ஹசத் வந்து ஓடிக்கொண்டு தான் ஈக்கிற. தௌபா செய்ய வந்தாலும் அதை பார்த்துட்டு தான் போற. அப்போ ஒரு நல்லா ஈக்கிற ஒத்தர்ட புள்ளையோண்டு நாசமா போனா எத்தனை பேர் பின்னுக்கு சிரிக்க பார்த்துட்டு இருப்பார். தனிய புள்ளைய பொடியனை வச்சு வளர்க்கிறார். நான் என்ன தெரியுமா சொல்ல வாரன்? புள்ளைகள் நீங்க கெட்டு போனீங்க, நீங்க மட்டுமில்ல அழுகுற, உமா அப்பா சேர்த்து தான். நீங்க நல்லா இருந்தீங்க, நீங்க மட்டுமில்ல சிரிக்கிற உமா அப்பா சேர்த்து தான். எப்ப தீனோட இருக்கிறீங்களோ அல்ஹக வஅபுகா, விளங்கிக்கோங்க, உங்களை சிரிக்க வைக்கிறதும் அழ வைக்கிறதும் அல்லாஹ். எவ்வளவு பணமிக்கலாம், பட்டமிக்கலாம், பதிப்பிக்கலாம், அழகிரிக்கலாம், பொம்பளை புள்ளை இல்லைன்றாலும் சரி, எது இருந்தாலும் சந்தோஷம் சிரிக்க வைக்கிறது அல்லாஹ்ட கையில. அல்லாஹ்க்கு மாற செஞ்சா அல்லாஹ்க்கு அழ வைக்கிறது பெரிய வேலை. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? கல்யாணம் முடிச்சுட்டா புள்ள குட்டி பேத்து கொள்ளையிலுமா? இப்ப நாங்க கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டோம். அடே நாம் பெத்தெடுக்கிற புள்ள ஆம்பளையா பொம்பளைன்னு நாங்க தானே டிசைட் பண்ணணும். உலகத்துல எந்த விஞ்ஞானி சேர்ந்தாலும் டிசைட் பண்ணலாம். அல்லாஹ் சொல்லிட்டா நீ கல்யாணம் முடிக்கலாம், வாழ்க்கை வாழலாம், ஆம்பளையா பொம்பளையா, ஆம்பளையும் பொம்பளையுமா, அல்லது புள்ள பாக்கியமே இல்லாம போறதான்றத முடிவு செய்யறது நாங்கன்றான் அல்லாஹ் குர்ஆன். சம்பாதிக்கிறீங்களா, ஓடுறீங்களா, ஓடுங்க. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களோட உணவு, உடை, குடும்பம், வீடு, தொழில், இதை டிசைட் பண்றது, டிசிஷன் மேக்கிங் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்துல நாங்க முடிவெடுக்கிறோம் அல்லாஹ். யோசிச்சு பாருங்களே ராஜா, நாங்க அழ வைக்கிறதும் அல்லாஹ்ட கையில, சிரிக்க வைக்கிறதும் அல்லாஹ்ட கையில. நீங்க ஓடி சம்பாதிச்சாலும் நிம்மதியை தாரது அல்லாஹ்ட கையில. நீங்களே கல்யாணம் முடிச்சாலும் புள்ளைய முடிவு செய்யறது அல்லாஹ்ட கையில. பொம்பளைகளுக்கு சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், எங்களுக்கு சொல்றானா உங்களோட உம்மோட வயிற்றிலிருந்து வெளியாக்கினது நாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, 9 மாசத்துக்கு மேல நீங்க வயிற்றுல புள்ளைய சுமந்தாலும் நீங்க நினைச்ச நேரத்துக்கு பெத்தெடுக்கலாம் அல்லாஹ் சொல்றான். உமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வர நினைவும் நாங்க டிசைட் பண்ணணும். அப்ப எங்கள்ட்ட ஒன்றும் இல்ல. எனக்கு ஒரே கெட்ட நினைவு வருதா, விளங்கிக்கோங்க, அல்லாஹ் உங்களே நரகத்துக்கு தள்ளுறான். இளந்தாரி பிள்ளைகளுக்கு மாற கவலை ஒண்டிக்கிற, அடே பாரேடா, நான் ஜிம் செஞ்சு ஜம்ப் செஞ்சு டயட்டிங் செஞ்சு 6 பேக் வந்து 7 பேக் வந்து தாத்தா தாங்கச்சிட க்ரீமை பூசி நான் வெள்ளையாவி எவ்வளோ ட்ரை பண்ற மாச்சான், ஒரு துண்டு மாட்டுது இல்லை. அவன் கண்ணன்டா போற திரும்புற இடத்தெல்லாம் புழுது. ஏங்கிற பாவம் செய்யறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. இப்ப பொம்பளை பிள்ளைகளும் மோசம் இல்லையா? அடி அவள் ஒத்தனமே திரும்பி பார்க்க மாட்டாள்டி, ஆனா எல்லாரும் அவளை தான் பார்க்கிறன்ற சான்ஸ்காரி. பொடியமார் பின்னுக்கால வந்தா சான்ஸ்காரி என்ற, பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சா சான்ஸ் என்ற. ஷரியத் என்ன தெரியுமா சொல்லுது? யஹ்தி மையஷா, அல்லாஹ் நாடினவனுக்கு தான் நேர்வழியை காட்டுற. அப்ப நெகட்டிவ், அல்லாஹ் நாடினா நீ நாசமா போற. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த சுலைஹா என்ன செஞ்சிட்டா, பிடிச்சு கொண்டா, அந்த புறத்துக்கே இழுத்துட்டு கூட்டிட்டு போனாங்க ஏமாத்தி. பல கதவுகள்,
உள்ளுக்கு போய் தப்பான முறைக்கு அழைக்கும் பொழுது இவர் அல்லாஹ்க்கு வேண்டி ஓடி வாராரு. வரலாறுகள் எழுதுறாங்க, மூடப்பட்ட எத்தனையோ கதவுகள் சொல்றாங்க அது இதுன்னு. நான் சுருக்கமா சொல்றேன், கதவுகள் எல்லாம் தானா திறப்பட்டுச்சாம். என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ் உங்களே நல்லவனாக்க நிறைச்சா நல்லதுக்கு கதவு அல்லாஹ் திறந்து தருவான். நீங்க யோசிங்க, நான் தொலை ட்ரை பண்றேன், ஏன் தொலை கிடைக்குது இல்ல? குர்ஆன் ஓதன்னு ட்ரை பண்றேன், ஆனா ஏன் எனக்கு மிஸ் ஆகுது? நான் திருந்தி வாழணும் என்று நினைக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு வாழையில அமைக்குது? அல்லாஹ் திறந்து தர இல்ல. எனக்கு சான்ஸ் மச்சான், எனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது இல்ல, அல்லாஹ் நரகத்துக்கு உங்களுக்கு தள்ளி கொண்டு போறான். பாவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அல்லாஹ் உங்களே நரகத்துக்கு தள்ளுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க முடிவெடுத்துட்டோம், ஆல்ரெடி டிசைடட். லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மாயின். மனுஷனை போட்டு நரகத்தை நிரப்பன்னு நான் முடிவு செஞ்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்பேன் என்றான் அல்லாஹ். எனவே அங்கேக்கும் ஆள் தேவை. நீங்க எங்க தள்ளி படுறன்றதை யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நான் ஆரம்பத்துக்கே வரேன், ஒரு நாளாவது எனக்கு முஸ்லிம் மாதிரிக்கொண்டு என வந்திக்குதான் யோசிங்க. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரமலான் கடைசி 10 இஸ்திக்ஃபாருக்குள்ள சந்தர்ப்பம், நீங்க தௌபாக்குரிய சந்தர்ப்பம். ஆண்களோ பெண்களோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரமலான்ல நன்மைக்கு கதவை திறந்து தாரான். ஐயா அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம், சாரி, ஷஹ்ரு ரமலான் அல்லஸி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். மனிதர்களுக்கு நேர்வழிய ஹிதாயத்தை தாரத்துக்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் என்றான். நோம்ப அல்லாஹ் நீங்க நேர்வழி பெறணும் என்று தந்த மாசம் என்றான். எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தந்திக்கிறான். நஃபில செஞ்சா, அதாவது சுன்னத்தை செஞ்சா ஃபர்லு நன்மை, ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்ல நன்மை. இப்போ நாங்கள் என்ன கூத்தடிச்சாலும் யார்ட அக்கௌண்ட்ல போடுற? வீட்டில் அப்படி தானே. நானமார் எந்த கூத்தடிச்சிட்டும் கடைசியில் சின்ன தம்பியிட மேலே தான் போட்டுருவான். தார்டா இழுத்த அவன் சின்னவன் தான் என்று அவன் பேப்பரை முழிக்கிற அவன் தான் மாற்று. நாங்கள் என்னதான் செஞ்சாலும் என்ன சொல்ற? 2 பேர் சொந்த கோத்தில் பேசி தட்டா பாட்டன்னு அடிச்சோம், 3வது சரிமாச்சா விட்டு போட்டுட்டா பாரு ஷைத்தான்ட வேலைன்ற. அவன் பாப்பா டேய் நான் எந்த பாட்டில் தானேடா இந்த. இவன் 2 பேரும் பொம்பளை பிள்ளைக்கு அவன் அடிச்சுட்டு எந்த அக்கௌண்ட்டில் போட்டுறான். எதை செஞ்சாலும் டிவியை பார்த்துட்டு வந்து ஷைத்தான்ட வேலை பாரு பார்த்து பட்டுச்சு மச்சான், நேற்று படம் ஒன்று பார்த்துட்டு மச்சான் ஷைத்தான்ட வேலைண்டு அவன் பார்ப்பான். கொமன் அக்கௌண்ட் எல்லாம் அவன்கிட்ட சொல்லி அக்கௌண்ட்டில் தான் வந்து புழுற. காமன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவன் அக்கௌண்ட்ல. இப்ப அல்லாஹ் பார்த்தான், சரி வாப்பா இதான் பிரச்சனை, நோம்புல ஷைத்தான் இல்ல. இப்ப திருந்தே பார்க்க, இப்ப ஷைத்தான் உனக்கு இது சிரிக்கிறாளா? புஷ்பைஸ்கள் பழக்கிறோம் ஆயிட்டால் மஜா நான் பிடிச்சு கொண்டா இருக்கிறேன் மிரி 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 அவன் கையோட்டு பார்த்து கொண்டிருக்கிற இவர் மிரிக்கிற பிடிச்சுக்கோ நான் பிடிச்சுதான் இருக்கிறேன் என்ற. இறங்கின பிறகு தான் பார்க்குற, புழுந்த பிறகு அடே நீ பிடிக்கலையா? இல்லை மச்சான் கொஞ்சம் விட்டு பார்த்தேன்ற. இப்போ நாங்கள்லாம் ஷைத்தான் பிடிச்சேன்னு நினச்சி கொண்டு போகிறேன், எல்லா கூத்தையும் அடிச்சுட்டு போகிறேன். ஷைத்தான் அங்கே உழுக்கி இது பார்த்துட்டு டேய் இவ்வளோ நாள நான் அவனை கெடுத்தானா இவன் என்னையே கெடுத்தானா, நான் செய்தானா இவன் செய்தானான்னு தான் யோசிப்பான். நியாசமோலை சொல்கிற மாதிரி. இப்போ பாருங்க ஷைத்தானே ஒதுக்கியாச்சு, அல்லாஹ் விட்டு தந்திக்கிறான். இப்போ திருந்திக்கோங்க. நல்ல சந்தர்ப்பம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். எங்களுக்கு இன்னும் நல்ல சான்ஸுக்கு இன்னும் 8 அல்லது 9 நாள்கள் இருக்குது. உள்ள நாள்களை அமல் இபாதத்தோடு நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத். அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ஸுனூபனா வ ഖத்வாயானா குல்லஹா. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களோட குற்றம் குறைகளை மன்னிச்சிரு நாயனே.
யா அல்லா எங்களோட குறைகளை மக்களுக்கோ மக்களோட குறைகளை எங்களுக்கோ காட்டாத யா அல்லா யா அல்லா தீய இச்சைகள் தீய செயல்கள் தீய ஆசைகள் வந்து பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லா கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான ரஹத்தான வாழ்க்கையை தந்து ரஹ்மானே யா அல்லா உனக்கு விருப்பமான காரியத்தை ஆசையோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துரு யா அல்லா யா அல்லா உனக்கு வெறுப்பான காரியத்தை எங்களுக்கு வெறுப்பாக்கி தந்துரு நாயனே யா அல்லா கொடிய நோய்களிலிருந்து சோதனைகளிலிருந்து பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லா கடன் தொல்லைகளிலிருந்து பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லா மற்றவங்கள்ட்ட தலை குனிஞ்சு வாழக்கூடிய நிலைமையை தந்துடாத யா அல்லா மற்றவங்கள்ட்ட கை நீட்டி வாழக்கூடிய நிலைமையை தந்துடாது ரஹ்மானே யா அல்லா பசியில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து மற்றவங்கள்ட்ட கை நீட்டாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துரு ரஹ்மானே யா அல்லா எங்களோட பிள்ளை குட்டைகளை மூலமாக எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி ரஹ்மானே எங்களோட பிள்ளைகளை கொண்டு நாங்கள் கண்ணீர் வடிக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை குழந்தைகள் ஆக்கிறாது என்ன யா அல்லா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்து ரஹ்மானே என்னோட குடும்பங்களை சந்தோஷமாக வாழ வச்சு ரஹ்மானே கணவன் மனைவிக்கு இடையில நிம்மதியை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை போட்டு ரஹ்மானே பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி ரஹ்மானே குடும்பங்கள் ஒத்துமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து ரஹ்மானே உலகத்தில் மாதிரி மறுமையிலையும் நாங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துரு யா அல்லா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லல்லாஹு தஆலா وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين